பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குவதை ஆளுநர் ஆர் என் ரவியால் ஏற்க முடியவில்லை என விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் எரிச்சல் காரணமாக பொது மேடைகளில் ஆளுநர் புலம்பி வருவதாக சாடியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற விழாவில் 512 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1044 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் விண்ணப்பித்த நாளன்றே வங்கிக் கணக்கில் விவசாயிகள் நேரடியாக பயிர்க்கடன் பெறும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய முதல்வர் தருமபுரி மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 2008 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தது திமுக அரசுதான் என்று நினைவு கூர்ந்த ஸ்டாலின், பெரும்பாலை அகழாய்வு பணி திமுக ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்க்கட்சிகளை விட மலிவான அரசியலை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022 ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும்.